வணக்கம். நான் ஆனந்த். சூர்யா, விவேக் ஓபராய், ராதிகா ஆப்தே, பிரியாமணி இவங்கலாம் நடிச்சு, டைரக்டர் ராம் கோபால் வர்மா டைரக்ஷன்ல 2011 ரிலீஸ் ஆன படம் தான் ரத்த சரித்திரம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, விவேக் ஓபராயோட அப்பா வந்து ஒரு அரசியல்வாதி. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணக்கூடிய ஒரு அரசியல்வாதி. இவரோட வளர்ச்சி பிடிக்காம அவரோட கட்சிக்காரங்களே இவரை வந்து கொன்னுடுறாங்க. கொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு பழி வாங்குறதுக்காக விவேக் ஓபராய் வந்து அவங்க எல்லாரையும் கொன்னு ஒரு ரவுடியா ஃபார்ம் ஆகி, ரவுடில இருந்து ஒரு அரசியல்வாதி ஆகி, அரசியல்வாதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு அமைச்சர் ரேஞ்சுக்கு போயிடுறாரு விவேக் ஓபராய். அவரை யாராலையுமே நெருங்கக்கூடிய முடியல. அவருக்கு வந்து எதிரிகளே கிடையாத நிலைமைக்கு ஒரு கட்டத்துல போயிடுறாரு விவேக் ஓபராய். அரசியல் பலம் ஆள் பலம் இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா அனந்தபூர்ல இருக்கிறாரு. இவரை வந்து ஸ்கெட்ச் போட்டு கிட்டத்தட்ட ஜஸ்ட் மிஸ்ல வந்து சூர்யா வந்து இவரை கொல்ற முயற்சியில தோத்து போறாரு. சூர்யாவுக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை? சூர்யா ஏன் இவரை வந்து கொல்ல நினைக்கிறாரு? இவங்க ரெண்டு பேத்துக்கான என்ன கதை அப்படிங்கிறது தான் ரத்த சரித்திரம். இந்த படத்தை பெருசா யாருமே நோட்டீஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நல்லா இருக்கு அப்படின்னா படத்தை கொண்டாடுவாங்க. நல்லா இல்லைன்னா படத்தை போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. இந்த ரெண்டுமே இந்த படத்துக்கு நடக்கல. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து கலைஞர் டிவில வந்து போடுவாங்க. போடுறப்பயுமே பார்த்துருப்பாங்க. நிறைய பேர் இந்த படத்தை நோட்டீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நானுமே இந்த படத்தை இப்பதான் இந்த வீடியோக்காக தான் அந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப நாளா அந்த படம் இப்படி படம் இருக்கே, சூர்யா படம் ரத்த சரித்திரம்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு நினைச்சேன். படமே ஒரு உண்மை சம்பவம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அப்புறமே இல்ல, இந்த படத்துல வர காட்சிகள் யாரையும் குறிப்பிடுவதாக இருந்தால் இது வந்து தற்செயலாக நடந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லி லைட்டா ஒரு சின்ன ஒரு ஓலையும் விடுறாங்க. படத்துல வரக்கூடிய ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருக்கு. படம் வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ரிவெஞ்ச் டிராமா தான் இந்த படம். படத்துல சூர்யா, விவேக் ஓபராய் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. படத்தோட ஏன் படம் பேசப்படல அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கு. படத்துல பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ. இவங்களை தவிர்த்து கிச்சா சுதீப் இருக்கிறாரு, சஞ்சய் அபிமன்யு இருக்கிறாரு. இந்த மாதிரி பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூவா இருக்காங்க. ஆனா படம் ஏன் பெருசா ரீச் ஆகல, இல்ல ரீச் ஆச்சு எனக்கு தான் தெரியலையா அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இப்படி ஒரு படம் வந்து பெருசா பிரபலப்பட பெருசா ஃபேமஸ் ஆன மாதிரி தெரியல. அது ஏன் பாக்குறப்ப ஒருவேளை வில்லனையும் ஹீரோவையும் கரெக்டா காட்டலையோ, இல்ல ஒருவேளை ஹீரோ வில்லன் கான்செப்டே இது கிடையாது, ரெண்டு பேருக்கான மோதல் அவ்வளவுதான், இதுல வில்லன் இதுல கெட்டவன் நல்லவன் பிரிக்க முடியாது உங்களால அப்படிங்கிற மாதிரி சொல்றாரான்னு தெரியல. ஏன்னா படம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சூர்யா ஒரு இன்ட்ரோடக்ஷனே. அது வரைக்கும் படம் வந்து இவன் விவேக் ஓபராய் மேலதான் போகும். விவேக் ஓபராய் வந்து அவரை பத்தி நமக்கு தெரியும். தமிழ் சினிமால இப்படி ஒரு வில்லனா அப்படின்னு ஆச்சரியப்பட்ட விவேக் ஓபராய் வந்து விவேகம் படத்தை நடிச்சிருப்பாரு. வில்லனா பண்ணுங்க அப்படின்னா அஜித்துக்கு வந்து பிஆர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு அந்த படம் ஃபுல்லா. ஆனா அவர் தான் வில்லன் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனா அவர் இந்த படத்துல ஒரு வில்லனா காமிக்கிறாங்க, ஒரு இதாவும் காமிக்கிறாங்க. என்ன டைரக்டர் கன்வே பண்ண வரான்னு தெரியல, என்ன கரெக்டா சொல்ல வரான்னு தெரியல. ஒருவேளை ரெண்டு பேருமே வில்லன் கிடையாது, ரெண்டு பேருமே நல்லவங்க, ஜஸ்ட் ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால ரெண்டு பேரும் ரிவெஞ்ச் பண்றாங்க அந்த மாதிரி சொல்ல வராரா, இல்ல சூர்யா கட்டவன் விவேக் ஓபராய் நல்லவரா, இல்ல விவேக் ஓபராய் கட்டவன் இல்ல சூர்யா நல்லவரா அப்படிங்கிறது கரெக்டா தெரியல. நீங்க படத்தை பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு யாருக்காவது புரிஞ்சிருந்தா மறக்காம அதை நமக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு பார்த்த வரைக்குமே தெளிவா காட்டலையோன்னு தான் இருக்கு. புரோட்டகனிஸ்டையும் ஆண்டகனிஸ்டையும் தெளிவா கிளியரா காட்டியிருந்தாலோ படம் நல்லா வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது மாதிரி படத்துல பெரிய காமெடி சீன் எதுவுமே கிடையாது. காமெடி தேவையும் படல. ஏன்னா படம் ரொம்ப சீரியஸா போய்கிட்டு இருக்கு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட படம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கு. விவேக் ஓபராய் தான் நல்லவேங்கிற மாதிரி, அவர் தான் ஹீரோங்கிற மைண்ட் செட்ல போகும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் இருக்கும். இப்போ வில்லனா அந்த வில்லனோட ஆர்க்கு ரொம்ப டெவலப் பண்ணுவான், இல்ல ரொம்ப கெட்டவன், மக்களுக்கு கெடுதல் பண்ணுவான் அப்படின்னு அந்த 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 கேரக்டரோட ஆர்க்கை ரொம்ப டெவலப் பண்ணி அப்படியே அவனை கெட்டவனா காட்டுறதுக்கு எல்லாத்தையும் பண்ணுவான். இல்ல இதுல அதெல்லாம் இல்ல. அந்த கேரக்டர் ஒரு நல்லவனாவே காமிக்கிறாங்க. அவர் வந்து சூர்யாவுக்கு ஒரு பிரச்சனை பண்ணாலும் அவர் கெட்டவன் மாதிரி இந்த மாதிரி இது பண்றாங்க. அது கரெக்டா தெளிவா காட்டியிருந்தா படம் மேபி ரீச் ஆயிருக்கலாம் அப்படின்னு இருக்கு. அது மாதிரி படத்தோட எமோஷன் வந்து கனெக்ட் ஆகுது. படத்தோட சென்டிமெண்ட் சீன் வந்து நமக்கு நல்லா கனெக்ட் ஆகுது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா கனெக்ட் ஆகுது. பேக்ரவுண்ட்ல போடுற இந்த சென்டிமெண்டான டைம்ல ஒரு பாம் பிளாஸ்ட் இருக்கு படத்துல, மெயினான இடத்துல. அந்த இடத்துல வரக்கூடிய அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப இதா ஒரு மாதிரி இருக்கு. சூர்யாவோட ஆக்டிங் வந்து அவரை காமிக்கிற அந்த ஃப்ரேம்ல அவர் தான் அப்படிங்கிற மாதிரி, நம்ம அவரோட ஆக்டிங் தனியா சடுகெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை வந்து தேவையுங்கள்ல அவருக்கு.
அது மாதிரி படத்துல கிச்சா சுதீப் வந்து ஒரு போலீஸா வராரு, அவருமே அவரோட ஒர்க் நல்லா பண்ணியிருக்கிறாரு. ராதிகா ஆப்தே ஓகே, ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி கேரக்டர் ராதிகா ஆப்தேக்கும் பிரியாமணிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல், அவங்க கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானதான்னு கேட்டால் கிடையாது. படத்துல 2 பேரும் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. பிரியாமணிக்கு கூட ஓகே, ஏதோ உங்களுக்கு சீன்ஸா இருக்கு. ராதிகா ஆப்தேக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா படத்துல 3 சீன் தான், அந்த மாதிரி தான் இருக்கு. அது மாதிரி படத்துல ஒருவேளை நம்ம நேட்டிவிட்டியை கனெக்ட் பண்ற மாதிரி தமிழ் ஆடியன்ஸ்லாம் நிறைய பேர் போட்டிருக்கலாமோ, தமிழ் ஆடியன்ஸ்ல இருக்கிற மாதிரி அட்மாஸ்பியருக்கு போட்டிருக்கோம் தான் நமக்கு மேபி கனெக்டா இருக்குமோ எல்லாம் தோணுது. அது கரெக்டா இதான் பிரச்சனை எனக்கு சொல்ல தெரியல. படத்தோட வாய்ஸ் ஓவர் வந்து நம்ம கௌதம் மேனன் கொடுத்துருக்கிறாரு. அவர் வாய்ஸை கேட்ட உடனே தெரிஞ்சிருது இவர் தான் அப்படின்னு. வாய்ஸ் ஓவர்னாலே அவர் தானே. படத்துல நிறைய ஹை மூமெண்ட்ஸ் இருக்கு, சஸ்பென்ஸ்லாம் நிறைய இருக்கு படத்துல. கிளைமாக்ஸ் கிட்ட பாக்குறப்ப அந்த ஒரு விஷயம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விதத்துல அதெல்லாம் ஹை மூமெண்ட் நிறைய இருக்கு. அந்த கரெக்டா அந்த இன்டர்வல் கிட்ட ஒரு விஷயம் வரும், ஜெயிலுக்குள்ள வச்சு ஒரு ஃபைட் வரும். அதுல சூர்யா அந்த அவர் போடுற ஜெயிலோட ஜெயில் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு உடம்ப காமிக்கிறதெல்லாம் பயங்கரமா இருந்தாரு. அந்த 2010 அந்த 11 டைம் தான் அவரு அந்த சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சு ரெடி ஆளு பயங்கர ஃபிட்டா இருந்தாப்புல. இப்பயும் ஃபிட்டா தான் இருக்காரு. அந்த சிக்ஸ் பேக்க சொல்றேன். அந்த இதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு. கேமராமேன் ஏன் இந்த மாதிரி, அதாவது சில ஒரு முக்கியமான சீன்ல கேமராமேன் வந்து கேமரா தலைகீழா ரொட்டேட் பண்ணிருக்காரு. அது ஏன் பண்ணணும்னு தெரியல. அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. இப்ப சிந்து சமொழி படம் பாத்தீங்க அப்படின்னா கேமராமேன் சுத்துவார் தெரியுமா? முக்கியமான சீன்ல படத்தோட ரேப் சீன் எல்லாம் சிந்து சமொழி படத்துக்கு கேமரா சுத்துவாரு. அவர் சுத்துறாருன்னா ரேப் சீன் நடக்குன்னு அர்த்தம். அது மாதிரி இப்படி தலைகீழா சுத்துறாரு. இப்படி சுத்துது கேமரா, அப்படியே அந்த கேரக்டரே சுத்துது அப்படிங்கிற அது எதுக்கு, ஒருவேளை குறியீடாதுன்னு சொல்ல வராரான்னு தெரியல. நான் ஒரு சாதாரண ஆடியன்ஸ், நான் ஒரு சாதாரணமா படத்தை பார்த்து புரியக்கூடிய ஆளு. இப்போ சுத்துறதுக்குள்ள ஏதாவது அர்த்தம் இருக்கானா எனக்குலாம் புரியல. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஒரு டீசெண்டான படம் தான். படம் எந்த இடத்துலையும் ரொம்ப ரொம்ப மோசமா இருந்துச்சு, பார்க்கவே முடியாத அளவுலாம் சொல்ல முடியாது. அப்படிலாம் நான் சில படங்களை ஃபீல் பண்ணியிருக்கேன் பர்சனலா. இந்த அண்ணாத்தங்கிற படம்லாம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன் அப்படின்னா இப்ப படத்தோட செகண்ட் ஹாஃப் கூட ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் காமெடிங்கிற பேர்ல ஒரு கருமத்தை பண்ணி எனக்கு அந்த காமெடி சுத்தமா பிடிக்காது. அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு நான் சஜ்ஜஸே பண்ண மாட்டேன். ரொம்ப கேவலம் பண்ணிருவேன் அசால்ட்டா. அப்படி இது இல்லை, இது ஒரு டீசெண்டான ஆக்ஷன் ஃபிலிமா இருக்கு. பெருசா ஏன் ரீச் ஆகல அப்படிங்கிறாங்க. அது மாதிரி உண்மை சம்பவம் சொல்லி தெலுங்கானா ஆந்திரால இருக்க அனந்தபூர்ல நடந்த ஒரு நிகழ்வை ஒரு பொலிட்டீஷியனை சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களே அதெல்லாம் இல்ல, ஜஸ்ட் கோயின்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களே சமாளிக்கிறாங்க. இதை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்தா அதையுமே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தை பத்தி நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா அந்த படத்தோட நேமை கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு அதோட இதை ரிவ்யூ பண்றேன். இந்த மாதிரி பெருசா நோட்டீஸ் பண்ணாத சில படங்களையும் இனிமே போடலான் இருக்கேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.